ஏங்க நான் வீடியோ பேசிக்கிட்டு இருக்கல யதார்த்தமாக சட்டைக்குள்ளே காசு வச்சுருந்தேன். அந்த காசு இருக்கான்னு பார்த்தேன். அதை ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பானு அங்கே காசு வைக்காதவில்ல, அங்கே வச்சேன்டா மகாலட்சுமியை அங்கே வைக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான். அங்கே தான் காசை வைக்கக்கூடாது, மகாலட்சுமி தான் அதுக்கு மதிப்பளிக்கணும், கரெக்டு. ஆனால் வேறு எங்கே வச்சாலும் களவாணி போய் களவாண்டுறாங்களே. அப்படி களவாங்கியில் மகாலட்சுமி அப்படியே ஒரு குத்து ஏண்டா என்னையவா கையில் எடுக்கிற, அவள் யார் புரியவளோ அவட்ட தான் இருப்பேன், ஓங்கிட்ட இருக்க மாட்டேன்னு ஈட்டி எடுத்து ஒரு குத்திருச்சாக்கா அப்புறமா எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா மகாலட்சுமியை தண்டனை கொடுத்துக்குறோம் அப்படின்ற என்ன சாமியை கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே நம்ம நினைக்கிறதே ஒரு சின்ன செங்கங்கள் எடுத்து வச்சு அதுக்கு ஒரு சந்தனத்தை பூசினா ஆத்தாடி சாமி இருக்குது அப்படின்னு காலில் இருக்க செருப்பை கழட்டி போட்டு போகிறவங்க எத்தனையோ பேர். அது நம்ம மனசு பொறுத்து தான். அது ஒரு கல்லாக இருந்திருக்கு அப்படின்றது அது எடுத்து வச்சவங்களுக்கும் தெரியும். அதில் வெறும் செங்கங்கள்லாம் கீழே கிடந்துச்சு, அதை எடுத்து மஞ்சள் பூசணும் அப்படின்றது அது எடுத்து வச்சவங்களுக்கும் தெரியும். மற்றவங்க எல்லாத்துக்கும் அது சாமியாக தெரியும். அதே மாதிரி தான் பணம்ன்றது நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒன்று அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அது பெரிய மகாலட்சுமி, அது நம்மளுக்கு செல்வ செழிப்பை கொடுக்குற ஒன்று அப்படின்னு அதை வணங்குறவங்களும் இருப்பாங்க. அப்படியே ஆனால் அக்காவாக இருப்பாங்க அவருக்கு எனக்கு. ஆனால் என்னக்கா, எனக்கு இந்த மார்பகத்தில் வைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நிறைய பணம் எடுத்துகிட்டு போனாலும் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் பணத்தை என் கையில் கொடுத்து அதை நீ சட்டைக்குள்ளே வச்சுக்கோன்னு கொடுப்பாரு. நானும் பர்சுக்குள்ளே வச்சு சட்டைக்குள்ளே வச்சு பின் பண்ணிக்குவேன். ஏன்னு கேளுங்களேன், அப்போ கூட நழுவி விழுந்துருமோ அப்படின்ற பயம். ஏன்னா எல்லாத்தையும் கையில் காசு இருக்கணும். நம்ம சோப்பை மட்டுமே நம்பி சோப்பில் பர்ஸில் வச்சுருக்கிற காசை ஈஸியாக பிக் அடிச்சிடறாங்க. அப்படி அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நெஞ்சுக்குள்ளே இருக்கிற இந்த காசு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் எப்போவுமே பணம் கொண்டு போனேன்னா கொஞ்சம் பணத்தை நெஞ்சுக்குள்ளே வச்சுக்குவேன். இந்த மாதிரி பழக்கம் உங்களுக்குலாம் இருக்கா? அது பாதுகாப்பாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அது பாதுகாப்பு கருதி தான் அங்கே வச்சுக்கிறேன். பணத்துக்கு மரியாதை அளிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கிடையாது. கண்டிப்பாக பணம் மகாலட்சுமி தான், அதுக்கு மரியாதை அளிக்கணும். மரியாதை இருக்கிற இடத்துல தான் அது கண்டிப்பாக வந்து சேரும். அதுக்குரிய மரியாதையை நாங்கள் கொடுக்குறேன். ஆனால் அது என்னுடைய பாதுகாப்புக்காக மகாலட்சுமியை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக என்னுடைய மார்பகத்தில் வச்சுக்கிறேன் அப்படின்றத இங்கே பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் என்னைய மாதிரி இருக்கீங்கன்னாலும் லைக் பண்ணுங்கள்.